அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் லலிதா எம்ஜி. இன்று இந்த வீடியோ எடுக்கின்றேன். தயவு செய்து யாரும் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை தவறாக நினைக்காதீங்க. தவறுனா என்னன்னா இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. பேசுகிறது தவறு இல்லை. நம்ம ரொம்ப வேறு மாதிரி மோசமான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பேசினா அதுக்கு மன்னிக்க முடியாத குற்றம். இப்போ இது நான் பேச போகிறது இன்று எது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பிரின்சஸ் மேகன் மார்க்கல் இவங்க பிரின்ஸ் ஹரியோட மனைவி. பிரின்ஸ் ஹரி யுனைடெட் கிங்டம் நாட்டு இளவரசர் கிங் சார்ல்ஸோட இரண்டாவது புதல்வன். அவர் இளவரசர். அவரை மேகன் மார்க்கல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 19ஆம் தேதி கல்யாணம் நடந்துச்சு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும். பக்கிங்ஹாம் பேலஸில் தான் கல்யாணம் நடந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் சென்று ஏதோ பிரச்சனைனால பிரின்ஸ் ஹரியும் மேகன் மார்க்கலும் அமெரிக்காவுக்கே போய் அங்கேயே செட்டில் பண்ணிக்கிட்டாங்க. அமெரிக்காவில் தான் இப்போ இருக்காங்க. இப்போ போய் அவங்க அப்பா கிங் சார்ல்ஸை போய் பார்த்துட்டு வராரா என்னன்னு தெரியாது. ஏதோ ஒன்று நடந்துட்டு போகுது. அது அவங்க குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கட்டும். ஏன்னா அப்பா மகன் ஒருத்தரை பார்க்காம இருப்பாங்களா? கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஆனால் இவங்க பிரின்சஸ் மேகன் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வீட்டில் யாரும் பேசுறதில்லை மேகன் மார்க்கலோட. ஓகே, இப்போ மேகன் மார்க்கல் பிரின்ஸ் ஹரியை கல்யாணம் பண்ணாங்க. அது எப்போ கல்யாணம் பண்ணாங்கன்னா 2018 மேகன் மார்க்கலும் பிரின்ஸ் ஹரியும் கல்யாணம் பண்ணாங்க. ரெண்டு பேர்த்துக்கும் லவ் மேரேஜ். ஓகே, காதல் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும். ஆனால் இந்த காதல் கல்யாணத்தில் எலிசபெத் ராணி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் திருப்தி இல்லை. அவ்வளவும் திருப்தி இல்லைன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னு தெரியாததெல்லாம் அவங்களுக்குள்ள குடும்ப விஷயம். ஸோ அதனால் அதுக்கு பிறகு குடும்பம் பிரிஞ்சிருச்சு. இவங்க இங்கே யூகேயில் பிரின்ஸ் ஹரியும் மேகன் மார்க்கலும் இங்கே இருக்காங்க அமெரிக்காவில். அவங்க எலிசபெத் ராணி குடும்பத்தில் உள்ள ரெண்டு மகனுங்க, ஒரு மகன், இன்னொரு மகன். மூத்தவர் தான் கிங் சார்ல்ஸு, பிரின்ஸ் ஹரியோட அப்பா. அவர் ராஜாவாக இருக்கார். ஸோ இப்போ எல்லாம் இப்போ பக்கிங்ஹாம் பேலஸில் இருக்காங்க. ஆனால் ரெண்டு குடும்பத்துக்கு சரியாக பேச்சுவார்த்தை இல்லை. இப்போ எலிசபெத் ராணி இறந்துட்டாங்க, அவங்க இல்லை இப்போ. ஓகே, இப்போ அந்த குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் பேச்சு இல்லை. இப்போ இவங்க இங்கே தனியாக இருக்காங்க. எலிசபெத் ராணி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் இங்கே தனியாக இருக்காங்க. ஓகே, இப்போ என்னென்னா பிரின்ஸ் ஹரி மேகன் மார்க்கலை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணார். இது உண்மை தான். இது உலகமே அறிஞ்ச செய்தி. ஓகே, கல்யாணம் பண்ணதை பற்றி பரவாயில்ல. ஆனால் பிரின்ஸ் ஹரியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முந்தி மேகன் மார்க்கல் வேறொருத்தரை கணவராக தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காங்களாம். மேகன் மார்க்கல் கல்யாணம் பண்ணியிருக்காங்களாம். எனக்கு முன்பெல்லாம் தெரியாது. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னே தெரியும். அவங்க கல்யாணம் பண்ணினவங்க ஏற்கனவே யார்? மேகன் மார்க்கல். அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே தான் தெரியும். இப்போ 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அது ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ நான் யூடியூப்புக்கு வீடியோ போட வந்தனோ, யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்து எப்போ நான் யூடியூப்பில் வீடியோ போட்டனோ, அதுக்கு பிறகு இப்போ நான் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு 4 வருஷம் ஆக போகுது. அடுத்த மாதம் 5ஆவது மாதம் 27ஆம் தேதியோட 4 வருஷம் ஆக போகுது. ஸோ இப்போ அந்த தொடக்கத்தில் கொஞ்ச நாள் சென்று எப்போன்னு தெரில, இன்டர்நெட்டில் போய் பார்க்குறப்ப அவங்க பிரின்சஸ் இவங்க மேகன் மார்க்கல் ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்கன்னு போட்டுருந்துச்சு. நான் பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இவங்க உண்மையாக கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா யோசித்தேன். அப்புறம் எல்லாம் செக் பண்ணேன். அவங்களோட இன்டர்நெட்டில் அந்த வெப்சைட்டில் உள்ள அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கிறதுல எழுதியிருக்காங்கல்ல, பிரின்ஸ் ஹரி மேகன் மார்க்கலோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ போட்டிருக்காங்க போலருக்கு. இவங்க போட சொல்லி அவங்க இன்டர்நெட்டில் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. இப்போ மேகன் மார்க்கலுக்கும் பிரின்ஸ் ஹரிக்கும் தெரியாமல் வெப்சைட்டில்
மேகன் மக்களோட கல்யாணத்தை பற்றி எல்லா விவரமும் போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. இவங்களுக்கு தெரிஞ்சு தான் போட்டிருக்காங்க இன்டர்நெட்டில் யாரோ, அல்லது மேகன் மக்கள் கூட போட்டிருக்கலாம், பிரின்ஸ் ஹரியும் போட்டிருக்கலாம். ஓகே சரி, அது நான் பார்த்ததும் எனக்கு வந்து நம்ப முடியல. இந்த 2014 கல்யாணம் பண்ணினது ரத்தாச்சு, ஓகே டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னு போட்டிருக்குது. அந்த மேகன் மக்களோட புருஷன் பேர் வந்து ட்ரெவர் ஏஞ்சல்சன். இவர் பிறந்த வருஷம் வந்து 1976. 76 23 அக்டோபர் மாதம் பிறந்தவரான் இந்த ஏஞ்சல்சன். என்ன வேலை செஞ்சுருக்காருன்னா, முந்தி ஃபிலிம் ப்ரொடியூசர் எங்கள் டெலிவிஷன் நிலையத்தில், அமெரிக்கா டிவி நிலையத்தில் ஃபிலிம் ப்ரொடியூசராக வேலை செஞ்சுருக்காரு 2011. ஓகே, ஸோ 2011 தான் மேகன் மக்களும் இந்த டெலிவிஷன் நிலையம் இருக்குது இல்லை அமெரிக்காவில், அந்த நிலையத்தில் டிவி நிலையம் அவங்க அந்த ஏஞ்சல்சன்றவர் அவங்கள புருஷன் வேலை செய்கிற அந்த இடத்துக்கு தான் மேகன் மக்களும் 2011 போய் ஜாயின் பண்ணியிருக்கா வேலைக்கு. டெலிவிஷன் நிலையத்தில் வேலைக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து மேகன் மக்கள் வந்து டிவியில் நடிச்சிருக்காங்க. போனதுமே டிவி நிலையத்தில் எல்லாம் படத்தில் நடிச்சிருக்காங்க. நிறைய நாடகங்களில், படம்னு சொல்ல முடியாது, நாடகத்தில் நடிச்சிருக்காங்க. டிவி சேனலில் தான் மேகன் மக்கள் ரொம்ப பிரபலமானாங்க. ஸோ இப்போ டிவி சேனல் நடிகை அவங்க புருஷன் ட்ரெவர் ஏஞ்சல்சன்றவர் வந்து எப்போ டைவர்ஸ் பண்ணியிருக்காருன்னா 2014. 2011 இவங்க போய் அங்கே ஜாயின் பண்ணதும் அவர் அங்கே வேலை செய்கிறப்ப 2 பேர்த்துக்கு விருப்பப்பட்டு 2011 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணி 3 வருஷம் ஆகிட்டு அப்புறம் வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சான். 3 வருஷம்தான் வாழ்ந்தாங்களாம். ஒரு இதில் 2014 டைவர்ஸ் ஆனவங்கன்னு போட்டிருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா 2013 டைவர்ஸ் ஆனவங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் எனக்கு தெரியல எது உண்மைன்னு. சரி, இப்போ வந்து புருஷன் வந்து டெலிவிஷனில் ஃபிலிம் ப்ரொடியூசராக இருந்தவர். ஓகே, அவர் வந்து கல்யாணம் பண்ணினார் யாரை, மேகன் மார்க்கலை 2011. சரி, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இன்டர்நெட்டில் போட்டிருக்காங்க தானே. பிரின்ஸ் ஹரிக்கு முன்னே கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, ஏஞ்சல்சனும் மேகன் மார்க்கலும்னு போட்டிருக்குது இல்லை. ஸோ கல்யாணம் பண்ணினதுக்குள்ள ஆதாரம் இன்டர்நெட்டில் ஏன் போடல? ஸோ இப்போ அவங்க புருஷனை கல்யாணம் பண்ணியிருந்தா மேகன் மார்க்கல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க மேகன் மார்க்கலும் அந்த ஏஞ்சல்சனோட கல்யாண வெட்டிங் ஃபோட்டோவை கண்டிப்பாக போட்டிருக்கணும். யார் வந்து இன்டர்நெட்டில் அந்த வெப்சைட்டில் வந்து எல்லாம் அந்த நியூஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணாங்களோ, எல்லாத்தையும் போட்டாங்களோ, அவங்கக்கிட்ட கல்யாண ஃபோட்டோவை போட வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அல்லது கல்யாணம் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். கல்யாணம் பண்ணாமல் இருந்து ரிஜிஸ்டர் கல்யாணமும் பண்ணாமல் இருந்து தனிப்பட்ட முறையில் போய் எங்கேயாச்சும் சர்ச்சில் கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணாமல் அப்படி வந்து எங்கேயாச்சும் போய் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்குன்னு ப்ரூஃப் இருக்குமா இல்லையா? அந்த ப்ரூஃப் வந்து இன்டர்நெட்டில் போடணுமா? கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துருக்கணும். அவங்க அப்படி கல்யாணம் ஆகிருந்துச்சு 2 பேர்த்துக்கும், கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஃபோட்டோவை ஏன் இன்டர்நெட்டில் போடல? மேகன் மார்க்கல் ஏன் போடலவ? பிரின்ஸ் ஹரியும் அவரும் சேர்ந்து தான் 2 பேரும் இன்டர்நெட்டில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேறு யாருக்கிட்டையும் எல்லாம் இந்த விவரங்கள்லாம் கொடுத்து போட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, போட்டாங்க தானே. இப்போ இன்டர்நெட் இருக்குன்னா மேகன் மார்க்கல் பிரின்ஸ் ஹரிக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லையே, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம், உலகமே தெரியுது. ஓகே சரி, இன்டர்நெட்டில் போட்டவங்க அந்த வெட்டிங் ஃபோட்டோவை ஏன் போடல? ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கலாமா வெட்டிங் ஃபோட்டோ? அப்போ வந்து நம்பலா தானே? நான் நம்பலை. இவங்க 2 பேர்த்துக்கும் புருஷனுக்கும் புருஷன் இருக்காரு அந்த ஏஞ்சல்சன் அப்படின்றவர், அவருக்கும் மேகன் மார்க்கலுக்கும் திருமணம் ஆச்சுன்றது வந்து நான் நம்ப முடியாது. எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணலை. கல்யாணம் பண்ணினது எல்லாம் வதந்தி. ஓகே,
ஸோ இப்போ வந்து இப்போ இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி இல்லை. 2 பேரும் கல்யாணம் பண்ணுனாங்கன்றது புருஷனை. சரி, இப்போ இன்டர்நெட்டில் போட்டிருக்காங்களா, வெப்சைட்டில் கல்யாணம் பண்ணாங்கன்னு. ஆனால் புருஷனும் அவளுக்கும் எத்தனாம் தேதி எத்தனாம் மாதம் கல்யாணம் ஆச்சுன்னு போட்டாங்களா? சரி, அது போட வேண்டிய தேவையில்லை. ஃபோட்டோ போட்டிருக்கணுமா? ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கலாம் தானே, வெட்டிங் ஃபோட்டோ. கண்டிப்பாக 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகியிருந்தால் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க தானே, அந்த ஃபோட்டோவை இன்டர்நெட்டில் போட்டிருக்கணும் இல்லை? அப்போ தானே ஆளுங்க நம்புவாங்க. ஒன்றுமே போடலையே. இப்போ இந்த ஹாலிவுட் நடிக்க மெர்லின் மோன்ரோ இருக்காங்கல்ல, இது வந்து மெர்லின் மோன்ரோவோட கல்யாணம் ஃபோட்டோ இங்கே பாருங்கள் இருக்கா, போட்டிருக்காங்களா இன்டர்நெட்டில். ஸோ இப்போ இதை பார்த்தா நம்பலாம் தானே. இதை பார்த்தா ஆளுங்களுக்கு என்ன தெரியும், கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு நினைப்பாங்களா? ஆனால் மேகன் மார்க்கலுக்கு இல்லையே, ஏன் ஃபோட்டோவை போடல இன்டர்நெட்டில்? இப்போ மேகன் மார்க்கலுக்கும் அந்த ஏஞ்சல் ஃபோன் இருக்கார்ல, அவருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. எங்கே கல்யாணம் ஆனிச்சான்? ஆப்பிரிக்காவில் கல்யாணம் ஆச்சான், ஜமைக்காவில் கல்யாணம் ஆச்சான். ஜமைக்கா. அப்படி கல்யாணம் பண்ணி இருந்தால் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை போட்டிருக்கலாம் தானே இன்டர்நெட்டில், ஏன் போடலை? ப்ரூஃப் வேணும் இல்லை, ஆளுங்க பார்க்குறதுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லை. சும்மா நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தான், இவனை இத்தனை வருஷம் வாழ்ந்தேன், நான் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு இளவரசி வந்து இன்டர்நெட்டில் நியூஸ் போட்டால் அதுக்குன்னு ப்ரூஃப் இருக்கணுமா இல்லையா? போட்டாளா? மேகன் மார்க்கலுக்கும் அவங்க புருஷனுக்கும் நடந்த கல்யாணம் உண்மையாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையாக அடிச்சு சொல்கிறேன், 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகலை, எல்லாம் பொய் வதந்தி, பொய் சொல்கிறாங்க. நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவரான்ட்டு, கல்யாணம் பண்ணியிருக்கேன்ட்டு எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டாங்க. இது ஒரு கிசுகிசுன்னு செய்தி ஒன்று நான் கேள்விப்பட்டேன். மேகன் மார்க்கலுக்கும் பிரின்ஸ் ஹரிக்கும் 2010 கள்ளத்தொடர்பு, கள்ளக்காதல் இருந்திருக்குது. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக காதல் பண்ணியிருக்காங்க. யார்? பிரின்ஸ் ஹரியும் மேகன் மார்க்கலும் அப்படின்னு நியூஸ் வெளியாகல. ஆனால் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். 2 பேரும் 2010 ஒருத்தர் விரும்பினாங்க. யார்? மேகன் மார்க்கலும் பிரின்ஸ் ஹரியும். ஸோ அப்பயே 2010 2 பேரும் மேகனும் ஹரியும் காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்படி இருக்கிறப்ப 2010க்கு பிறகு 2011 எப்படி கல்யாணம் நான் பண்ணினேன் இவனை அப்படின்னு அந்த ஃபோட்டோவை பார்த்து எதுக்கு வந்து இன்டர்நெட்லலாம் வந்து பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? மேகன் மார்க்கல் பப்ளிசிட்டி பண்ணலாமா? அப்போ அங்கே பிரின்ஸ் ஹரியை காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப தான் புருஷனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க மேகன் மார்க்கல். அப்படி கல்யாணம் பண்ணலை, ஆனால் கல்யாணம் பண்ணணும் தான் நியூஸ் போட்டிருக்காங்க. இவர் தான் என் புருஷன், இத்தனை வருஷம் வாழ்ந்தேன், பிறகு வந்து டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டேன், 3 வருஷம் கணக்கு போடுறது. ஸோ இதெல்லாம் நம்ப முடியாது, நான் நம்ப மாட்டேன். அவள் வந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணினவ இல்லை. அவளோட புருஷன் அந்த ஏஞ்சல்சன் இருக்கான, அவனும் பயங்கரவாதி, அவனும் பயங்கரமானவன். எல்லாம் வந்து பிரின்ஸ் ஹரிக்கு மேகன் மார்க்கலுக்கு எல்லாம் சப்போர்ட்டிங் பண்ணுறவன். அதனால தான் யூடியூப்பில் வீடியோவிலலாம் பேசியிருக்கான். 2 பேரும் வந்து அப்படியே 2 பேரும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்தாலும் இவங்க 2 பேரும் 3 வருஷம் தனித்தனியாக இருந்து தான் வாழ்ந்து அப்புறம் டைவர்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படியே டைவர்ஸ் பண்ணி இருந்தார். ஸோ இப்போ எதுக்காக வந்து பிரின்ஸ் ஹரியை காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப எதுக்காக வந்து புருஷனை நான் கல்யாணம் பண்ணேன், இவன் தான் இத்தனை வருஷம் நான் வாழ்ந்தேன், அப்புறம் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டேன், ஏன் இப்படி ஒரு நியூஸ் ஏன் இன்டர்நெட்டில் போட்டாங்க? மேகன் மார்க்கல் ஏன் போட்டாங்க? பிரின்ஸ் ஹரி தான் புருஷன். மேகன் மார்க்கலுக்கு பிள்ளை இல்லையா, வேறொருத்தி கல்யாணம் பண்ணி பிள்ளை பார்த்துட்டானா? மேகன் மார்க்கல் புருஷன். தில்லுமுள்ளு வேலை நடந்திருக்குது. எங்கே இவங்க 2 பேர் கல்யாண விஷயத்தில். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை இருக்கக்கூடாது. இன்டர்நெட்டில் பொய் விஷயத்தை போடக்கூடாது. 1981 பிறந்தா மேகன் மார்க்கல். எப்பன்னா ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி பிறந்தாலாம். எங்கே பிறந்திருக்கா? லாஸ் ஏஞ்சலஸில், கலிஃபோர்னியாவில்
யூஎஸ்ஏல பிறந்திருக்கிறேன். ஓகே, என்னமோ ஒரு ஃப்ராடு வேலை நடந்திருக்கு. ஏன் மேகான் மக்கள் பிரின்ஸ் ஹரியை கல்யாணம் பண்ணதுனால, ஒரு இளவரசனை கல்யாணம் பண்ணதுனால இன்டர்நெட்டில் பல விஷயங்கள் எல்லாம் மாறி போய் கிடக்குது. பொய்யான விஷயமும் இருக்குது அங்கே. அதான் நான் சொல்கிறேன், மேகான் மக்கள் கல்யாணம் பண்ணினவில்லை, எல்லாம் வந்து ட்ராமா நாடகம் நடத்தியிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. ஏன்னா இளவரசன் இல்லை, யூகே நாட்டு இளவரசன் இல்லை பிரின்ஸ் ஹரி, அதனால சரி பரவாயில்ல. இப்போ மேகான் மக்களை வந்து பிரின்ஸ் ஹரி கல்யாணம் பண்ணி 2 புள்ள பெற்றுட்டாரு. ஒரு பொம்பளை புள்ள ஒன்று இருக்குது, அது பேர் வந்து லிலிபெட்னு இருக்குது. பையன் ஒருத்தன் இருக்கான் ஆர்ச்சின்னு. ஓகே, 2 பிள்ளைங்க இருக்குது. பிரின்ஸ் ஹரிக்கும் மேகானுக்கும் 2 பிள்ளைங்க இருக்குது. எல்லாம் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, 8 வயசு 7-8 வயசில் இருக்காங்க எல்லாம். நீங்கள் வந்து தவறாக நினச்சாலும் சரி, தவறாக நினைக்கலையா பரவாயில்ல. ஓகே, நான் சொல்கிறது வந்து அந்த வீடியோவிலேயே நான் சொல்லிட்டேன். ஓகே, இவ்வளோ நேரம் எல்லோரும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.